24 கலாத்தியர் 2:20 படி, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆகவே இயேசுவே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 165 கலாத்தியர் 5:22-23 படி, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளுக்காக தேவனே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 866 கலாத்தியர் 6:9-10 படி, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று போதித்த பவுல் அப்போஸ்தலனுக்காக இயேசுவே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 867 எபேசியர் 1:3 படி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே எங்கள் பிதாவே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 868 எபேசியர் 4:3 படி, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்ற போதனைக்காக இயேசுவே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 869 எபேசியர் 4:32 படி, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்ற போதனைகளுக்காக இயேசுவே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 870 எபேசியர் 5:2 படி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்ற போதனைக்காக இயேசுவே, உமக்கு கொடானு கோடி. 871 எபேசியர் 6:6 படி, மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்ற போதனைக்காக இயேசுவே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 872 எபேசியர் 6:13 படி, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற போதனைக்காக தேவனே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 873 பிலிப்பியர் 2:3 படி, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள் என்ற போதனைக்காக இயேசுவே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 874 பிலிப்பியர் 2:4-5 படி, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்ற போதனைக்காக இயேசுவே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 875 பிலிப்பியர் 2:13 படி, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் எங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிற தேவனே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 876 பிலிப்பியர் 4:6-7 படி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்ற அப்படிப்பட்ட சமாதானத்திற்காக இயேசுவே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 877 பிலிப்பியர் 4:19 படி, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற தேவனே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 878 கொலோசையர் 1:13 படி,
இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.